ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் மார்னிங் எழுந்து என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன்றதை ஒரு வீடியோவாக காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி நமக்கு எப்போவுமே ஃபோன் தான். மார்னிங் எழுந்ததோ ஃபோன் மூஞ்சில் முழிச்சிட்டு தான் நமக்கு அடுத்த வேலையே. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய வெயிட் செக் பண்ணிக்கிறேன். டெய்லிலாம் செக் பண்ண மாட்டேன், பட் இன்றைக்கி பார்த்துக்கிறேன். நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணோன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக காட்டும். ரீசன்ட் டைம்ஸில் நான் பாட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன், பட் இருந்தாலும் என்னோடய வெயிட் அதே தான் இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். நெக்ஸ்ட்டு என்னோடய கிச்சன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டெய்லியெல்லாம் நான் கிச்சன் பக்கம் போக மாட்டேன், என் அம்மா தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. பட் சின்ன சின்ன வேலையெல்லாம் எனக்கானது மட்டும் நான் பார்த்துப்பேன். பட் இன்றைக்கி என் அம்மா சமைக்கலை, அதனால் எனக்கு நானே பண்ணிக்கிறேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்காக இந்த கடலையை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வேக வச்சு மட்டும் நான் எடுத்து மார்னிங் சாப்பிட்டுப்பேன். மார்னிங் இட்லி தோசைன்னு சாப்பிடாம இது மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் மார்னிங் எடுக்கிறது நல்லது. ஸோ அதனால் நான் இதையே எடுத்துக்கிறேன். என்னோடய மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபர்ஸ்ட் இன்டேக் இது தான், நெல்லிக்காய் ஜூஸ். எனக்கு மார்னிங்கில் டைம் கிடைக்க மாட்டேங்குது அதை கட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ நான் நைட்டே கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அந்த ஜாரோட ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மார்னிங் எடுத்து அதில் தண்ணி மட்டும் ஊற்றி ஜூஸ் அடித்து குடிச்சிருவேன். இது இப்போ தான் 1 மந்த்தாக என்னோடய ரொட்டீனில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல, நான் இப்போ தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 1 மந்த் ஆச்சு, நான் முழுசாக குடிச்சிட்டு சொல்கிறேன் அது வேலை செய்தா இல்லையான்ட்டு. சைட் பை சைட் நான் என்னோடய லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு வெஜிடேபிள் சாலட் தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கான வெஜிடேபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்ன மத்தியானம் வெஜிடேபிள் சாலட், மார்னிங் கடலை சாப்பிட்றேன், அப்படியே நான் ஹெல்த்தியாக மட்டும்தான் சாப்பிட்றேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான் வாரத்துக்கு 2 நாள் பிரியாணி சாப்பிடுவேன், நூடுல்ஸ் சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்ருக்கும் போது நமக்கு எப்போயாவது டைம் கிடைக்கும் போதாவது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான் இது மாதிரி எப்போனா தோணும் போது இது மாதிரி சாப்பிடுவேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி காஞ்சிடுச்சு. நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா இது அடிக்கிற வெயிலில் சுடு தண்ணியாக கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் ஹாட் வாட்டரில் தான் குளிப்பேன். பிகாஸ் எனக்கு தண்ணி ஒத்துக்க மாட்டேங்குது, உடனே சளி பிடிச்சிடுது. அதனால நான் அடிக்கிற வெயிலையும் சுடு தண்ணியில் தான் குளிக்கிறேன், வேறு வழி இல்லாமல். குளிச்சுட்டு வந்துட்ட அப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அகைன் பேக் டு த கிச்சன் போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பேசிக்காக பண்ணுற ஸ்கின் கேர் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் கண்ணில் லென்ஸ் வச்சுக்கிறேன். எனக்கு பவர் இருக்குது, பட் நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு லென்ஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்போவும் பண்ணுற மாதிரி டோனர் அண்ட் தென் சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இதுதான் பேசிக்காக என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் அதை பண்ணிக்கிறேன். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சம்மரில் உங்கள் ஸ்கின் கேரை ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக ஜெல் டைப் ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அது ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம பண்ணுற லேயரிங் ஸ்கின்னில் ரொம்ப ஹெவியாக தெரியாது. அதனால ஜெல் டைப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட்டாகவே வச்சுக்கோம். நம்ம இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும் நல்லா ஃபேஸில் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பேக் டு தி கிச்சன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டுக்கிறேன். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, புதினா, 2 துண்டு இஞ்சி அண்ட் தென் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கோல்ட் ஆகிடும்னா மிளகு ஆட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகாமல் இருக்கும், அதனால மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக. மார்னிங் நான் எம்டி ஸ்டொமக்லேயே இதை குடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு எனக்கு ஹேரு, ஸ்கின்னு அதெல்லாம் கூட எனக்கு தெரியல ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ட்டு. பட் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ஜூஸ் குடிக்கலனா கூட தினமும் ஒரு 2 நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அகைன் கிச்சன் பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த சிம்பிளான சாலட் ரெடி பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்து பன்னீரை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஆர்கானோ ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ நான் ஆர்கானோ மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். அதே கடாயில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். இல்லை, இதை வதக்காமல் கூட சாப்பிட்லாம், பட் எனக்கு அதோட ரா ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் வதக்கி எடுத்துக்கிறேன். அது கூடயே வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச பன்னீர் அண்ட் தென் கேரட் எல்லாம் போட்டுக்கிறேன். கேரட்லாம் நான் ஃப்ரை பண்ணல, ராவாகவே ஓகே, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால நான் அதெல்லாம் ராவாகவே போட்டுக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சம் ஆர்கானோ, சாட் மசாலா, சால்ட்டு, அவ்வளோதான் உங்களோட சாலட் ரெடி. இதை வந்து லஞ்சுக்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். நீங்களும் டைம் கிடைக்கும் போது இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பிகாஸ் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். பட் இதை நம்ம இவ்வளோ வேலை பார்த்து சாப்பிடுவோமா கேட்டால் பண்ண மாட்டோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அவ்வளோதான், என்னோடய கிச்சன் வேலைலாம் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆஃபீஸ்க்கு குவிக்காக கிளம்பணும். பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு டைம் ஆகிடுச்சு. என்னோட டெய்லி கோ டு மேக்கப் இது தான். ஜஸ்ட்டு மெப்ளினோட அந்த ஃபிட்மியோட டிண்ட் யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணிட்டு அதை வந்து செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் அண்ட் தென் ஐலைனர், லிப்ஸ்டிக், இவ்வளோ தான் என்னோட கோ டு மேக்கப். நான் இன்றைக்கி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த லிப் லைனரே லிப்ஸ் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து மிஸ் கிளாரியோட ஒரு லிப் லைனர். நெக்ஸ்ட்டு மஸ்காரா வச்சுக்கிறேன் அண்ட் தென் ஐலைனர். எனக்கு கேமரா பார்த்து வைக்க முடியல, அதனால நான் ஆஃப் கேமரா போய் ஐலைனர் மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். ஹேர் ஸ்டைலும் நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு கிளச் தான் போடுவேன், அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பார்த்து என்னோடய ரொட்டீனை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் ரொட்டீனில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.